अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சேரர் குலத்திலே அவதரித்து ஏகச்சத்திராதிபதியாய் பெரிய சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியாயிருந்த குலசேகர ஆழ்வார் அந்த அரச வாழ்க்கையெல்லாம் வெறுத்து எம்பெருமானிடத்திலே தமக்கு இருக்கக்கூடிய ஆறாத காதல் அதை பல பல பாசுரங்களாலே வெளிப்படுத்தினார். அதிலே பெருமாள் திருமொழியிலே 5ஆம் திருமொழி அது ஜீவாத்மானுடைய அனன்யார்க சேஷத்துவம், அதாவது எம்பெருமான் ஒருவனுக்கே ஆட்பட்டிருத்தல், எம்பெருமான் ஒருவனைத் தவிர வேறு யாருக்கும் ஆட்படாதிருத்தல் என்கிற அந்த உயர்ந்த கருத்து அது தெரிவிக்கப்படுகிறது. திருவித்துவக்கோடு என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அந்த எம்பெருமான் அவனை குறித்து 10 பாசுரங்களை அருளி செய்கின்றார். அதிலே 6வது பாசுரத்திலே ஒரு உதாரணம் காட்டுகின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒரு உதாரணத்தை காட்டி உன்னை தவிர எனக்கு வேறு புகழில்லை என்று தெரிவித்துக் கொண்டு வந்தவர் 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், சூரியனுக்குத்தான் தாமரை மலர்கின்றது, மற்ற எந்த வெப்பத்திற்கும் அது மலராது அல்லவா? அதுபோல எம்பெருமானே உனக்கே நான் அற்று தீர்ந்தவன் என்று தம்முடைய அந்த அனன்யார்க சேஷத்துவத்தை இந்த பாசுரத்திலே மிக அழகாக வெளியிடுகிறார். செந்தழலே வந்து அழலை செய்திடனும் செங்கமல மந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவாய் வேட்டாவிடனும் வெத்தவக்காட்டம்மா ஒன்றமில் சேர்க்கல்லால் அகங்குடைய மாட்டேனே. செந்தழலே வந்து அழலை செய்திடனும். செங்கமலம் அதாவது ஒரு தாமரை பூ, அது என்ன செய்கிறது என்னால், செங்கமலம் அது அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால், ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் இருக்கிறானே அவனுக்குத்தான் மலருமே தவிர வேறொருவருக்கு மலராது, சூரியனை தவிர மற்றொருவருக்கு மலராது. அதைத்தான் முதல் வரியிலே தெரிவிக்கின்ற பொழுது செந்தழலே வந்து அழலை செய்திடனும். அதாவது சூரியன் அவன் இந்த தாமரையை தன்னுடைய வெப்பத்தாலே தானே மலர்த்துகிறான். அப்பொழுது வெப்பம் இருந்தால் சூரியன் மலர்ந்து விடுமா என்றால் நாம் என்ன செய்யலாம்? சில நெருப்புகளை கொண்டு வந்து அந்த தாமரையினுடைய பக்கத்திலே வைத்து விட்டால் அந்த தாமரை மலர்ந்து விடுமோ? அது வெப்பத்திற்கு தானே மலர்கிறது. இரவிலே கொஞ்சம் நெருப்பை கொண்டு வந்து அந்த தாமரையின் அருகிலே வைப்பதாம். அப்படி வைத்தால் மலருமா என்னால் அது மலராது. பின் எதற்கு மலரும்? அது வெப்பமாயிருந்தாலும் அது சூரியனுடைய வெப்பமாயிருக்க வேண்டுமே தவிர நெருப்பினுடைய வெப்பம் அதற்கு மலராது. செந்தழலே வந்து அழலை செய்திடனும். செந்தழலே வந்து என்று நெருப்பே வந்து அழலை செய்திடனும். வெப்பத்தை கொடுத்தாலும் இந்த செங்கமலமானது அது என்ன செய்யும்? அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால், நெருப்பு பக்கத்திலேயே வைத்தாலும் கூட மலராதது அந்தரம் சேர் வெங்கதிரோன் என்கிறபடினாலே எங்கோ ஆகாசத்திலே இருக்கிறான், ஆனால் அவனுடைய வெப்பத்திற்கு இந்த தாமரை மலருகிறது என்று இப்படித்தான் வியாக்கியானத்திலே பொருள் காட்டப்பட்டிருக்கிறது. அல்லது இப்படியும் பொருள் கொள்ளலாம். வேறு விதமாக கொள்ளுவதாயிருந்தால் என்ன கொள்ளலாம் என்றால், சூரியனானவன் என்னதான் சுட்டரித்தாலும் அவனுக்கு மலருமே தவிர சுட்டரிக்காத சந்திரனுக்கு அது நன்றாக குளிர்ச்சியாக இருக்கிறான் என்று அந்த சந்திரனுக்கு மலருமோ? அது மலராது. அந்த வெங்கதிரோன் செந்தழலே வந்து அழலை செய்திடனும். அப்படி வெங்கதிரோனானவன் வெப்பத்தையே கொடுத்தாலும் கூட அந்த சூரியனுக்கு மலருமே, அல்லது வெங்கதிரோருக்கு அல்லால் வேறொருவருக்கு இந்த தாமரை மலரவே மலராது என்று அப்படியும் கூட பொருள் கொள்ளலாம். அதுபோல எம்பெருமானே தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார் பின்னடிகளிலே. எப்படி சொல்லிக் கொள்ளுகிறார் என்னால், வெந்துயர் வீட்டாவிடினும். எம்பெருமானே எனக்கு ஏற்பட்டிருக்கிற துயர்கள், வெந்துயர்கள், அந்த துயர்களையெல்லாம் நீ போக்க வேண்டும். அப்படி நீ போக்காவிடினும், வீட்டாவிடினும் என்றால் அவற்றையெல்லாம் அழிக்காவிடினும், நீ அப்படி அழிக்காமல் போனாலும் கூட உன் அந்தமில் சீர்கல்லால்
அகங்குழைய மாட்டேனே. உன்னுடைய அந்தமில் சீரென்னால் எல்லையில்லாத கல்யாண குணங்கள், முடிவே இல்லாத கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்களுக்கு நான் அகம் குழைவேன், நெஞ்சு உருகுவேனே தவிர வேறொன்றுக்கு நெஞ்சு உருக மாட்டேன். எப்படி தாமரை சூரியனை தவிர வேறொன்றுக்கு மலராதோ அதுபோல நானும் அப்படி உன்னை தவிர வேறொன்றுக்கு, உன்னுடைய குணங்களை தவிர வேறொருடைய குணங்களுக்கு நான் உருக மாட்டேன் என்று தெரிவிக்கின்றார். பொய்கை ஆழ்வார் ஒண்டாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று அப்படி, அதாவது அந்த நம்முடைய அந்த ஞானமானது அந்த எப்படி சூரியனுக்கு தாமரை மலர்கிறதோ அதுபோல் நம்முடைய ஞானமானது அந்த எம்பெருமானுக்கே அப்படி இருக்க வேண்டும் என்று அப்படி காட்டியிருக்கிறபடியினாலே இந்த பாசுரத்திலே ஞாத்திரு ஞேய பாவம் என்று, ஞேயன் என்னால் அறியப்படுபவன், ஞாத்தா என்றால் அறிந்து கொள்ளுபவன், அறிபவன். ஆக இப்படிப்பட்ட உறவு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்று கொள்ளலாம் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக 7வது பாசுரம். அந்த 7வது பாசுரத்திலே மற்றொரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன உதாரணம் என்றால், சில பயிர் நிலங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பயிர் நிலங்களுக்கு வானம் பார்த்த பூமி என்று உலகத்திலே சொல்லுவார்கள். அதாவது அதுக்கெல்லாம் வடமொழியிலே சொல்லுகிற பொழுது தேவமாத்திருக்கம் என்று சொல்லுவார்கள். தேவமாத்திருக்கம் என்றால் மழை பெய்தால் பயிர் விளையும், மழை பெய்யவில்லை என்றால் பயிர் அழிந்துவிடும், அந்த நிலங்கள் எல்லாம் மழையை நோக்கியே கிடக்கின்றன என்று இருப்பது போலே எம்பெருமானே அந்த பயிர் நிலத்தைப் போலே நானும் உன்னுடைய கருணை மழையை நோக்கித்தான் இருக்கிறேன் என்று ஆழ்வார் 7வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கோள்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மத்தவை போல் வேட்டாவழினம் வெத்துவக்காட்டம்மா என் சித்தமிக உண்பாலே வைப்பனடியேனே. எத்தனையும் வான் வறந்த காலத்தும் என்கிறார். அதாவது வானானது மறந்த காலம் என்று சொன்னாலும் சரி, அல்லது வறந்த காலம் என்னால் வான் பொழியாமல், அதாவது தானம் தவமிரண்டும் தங்கா வானம் வழங்காவிடின் என்றார் வள்ளுவர். வானம் வழங்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே தானமோ தவமோ தங்காது. ஏனென்றால் அதற்குரிய பயிர் நிலங்கள் விளைந்து நமக்கு அந்த ஐஸ்வர்யம் சேராது அல்லவா. ஆயினாலே அந்த வானத்தை தான் எதிர்பார்த்திருக்கிறது பூமி, வானம் பார்த்த பூமி. அந்த பூமியானது வானம் எத்தனை தடவை பொய்த்தாலும் கூட அது ஒரு முறை மழை காலத்திலே பெய்ய வேண்டிய மழை பெய்யவில்லை என்றால் இனிமேல் பெய்யாது என்று விட்டுவிடுமோ என்னால் அடுத்த போகத்திலேயாவது பெய்கிறதா என்று அந்த பூமி அந்த வானத்தை தான் எதிர்பார்த்திருக்கிறதா. அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். எத்தனையும் வான் மறந்த காலத்தும், அது என்ன பண்ணுகிறது, பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே என்று அப்படி கருத்து திரண்டு இருக்கின்ற அந்த மேகங்களையே பார்த்திருக்கும் அந்த பைங்கூழ்களைப் போலே, அந்த பயிர் நிலங்களைப் போலே வித்துவக்கோட்டம்மா நீ மெய்த்துயர் வீட்டாவிடினும், என்னுடைய துயர்களை எல்லாம் நீ போக்காவிடனும். மெய்த்துயர் என்னால் என்னுடைய மெய்யிலே ஏற்பட்ட துயர் என்றும் கொள்ளலாம், உடம்பிலே ஏற்பட்ட துயர், அல்லது மெய்யாகவே இருக்கின்ற துயர் என்று அப்படியும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட துயர்களை எல்லாம் நீ போக்காவிடனும், மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா நான் என்ன செய்வேன், என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் என்று என்னுடைய சித்தத்தை உன்னிடத்திலேயே வைத்திருப்பேன். எப்படி அந்த பயிர் நிலமானது அந்த ஆகாசத்தையே நோக்கி கொண்டு கிடக்கிறதோ அப்படித்தான் நானும் உன்னையே நோக்கி கொண்டிருப்பேன் என்று தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே ஷரீரி பாவம் காட்டப்படுவதாக பெரியோர்கள் காட்டுவார்கள். அதாவது ஷரீரம் என்னால் இந்த உடல், அதற்கு உள்ளே இருக்கிற ஷரீரி என்னால் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறதோ அதே போலத்தான் பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் உறவு இருக்கிறது. அதைத்தான் நம்மாழ்வாரும் கூட உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துளன் என்று அந்த எம்பெருமான் உடலுக்குள்ளே உயிர் எப்படி, அதாவது இந்த உடல் தாங்கி நிற்பதற்கு எது காரணம் என்னால் உள்ளே உயிர் இருப்பதுதான் காரணம். அந்த உடலை விட்டு உயிர் அகன்று விட்டால் அடுத்த கணம் இந்த உடல் கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல எல்லா வஸ்துக்களையும் பரமாத்மா தான் தாங்குகிறான். அவன் தாங்காமல் விட்டுவிட்டால் அத்தனை பொருள்களும் அழிந்து விடும் என்கிறபடியினாலே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவுகளிலே முக்கியமான உறவாக இந்த ஷரீரி பாவம் என்பது சொல்லப்படுகிறது.
அது இந்த பாசுரத்தில் காட்டப்பட்ட உதாரணத்தின் மூலம் அது நன்றாக விளக்கப்படுகிறதாம். எப்படி என்றால், அந்த பயிர் நிலங்களுக்கு உயிராயிருப்பது எது என்றால் அந்த வானம் பொழிகின்ற தண்ணீர் தான். அந்த தண்ணீர் இருந்தால்தான் பயிர் விளையும். அந்த தண்ணீர் இல்லை என்றால் பயிர்களெல்லாம் கருகி போய்விடும், அப்படியே அழிந்து போய்விடுகின்றன. ஆஹா, எப்படி உயிரில்லை என்றால் இந்த சரீரம் அழுகி போய்விடுகிறதோ, அதுபோல அந்த தண்ணீர் இல்லை என்றால் பயிர் கருகி போய்விடுகிறபடியினாலே அந்த தண்ணீருக்கு, அதாவது அந்த பயிருக்கு இந்த தண்ணீர் தானே உயிராய் இருக்கிறது. ஆகையினாலே இந்த பாசுரத்திலே என்ன உதாரணம் காட்டப்பட்டதோ அது சரீரி பாவத்தை குறிக்கிறது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே உள்ள சரீரி பாவம் என்று அப்படி காட்டுகிறார்கள். ஆஹா, வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் அந்த மாமுகிலையே நோக்கு இருக்குமா போலே நீ எனக்கு அருள் செய்யாமல் என்னை இப்படி இந்த உலகத்திலே இன்னும் சில நாள் வைத்து என்னை பார்க்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் கூட என்னுடைய அந்த மனமானது உன்னுடைய புகழை தவிர வேறொன்றை பாடாது, உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று இப்படி இந்த பாசுரத்திலே ஒரு அழகிய உதாரணத்தை தெரிவித்தார். இதே போல இன்னும் 2 உதாரணங்களையும் தம்முடைய அனன்யார்க சேஷத்துவத்திற்கு எடுத்து காட்டுகிறார். அந்த பாசுரங்கள் இன்னும் மேலே இருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம்.